தாத்தா அம்மு, வாங்க 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 வாங்க. தாத்தா, நம்ம வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாருங்க. அப்படியா? அடடே, வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? யாழினி. ஓ, நீ அம்முவோட கிளாஸ்மேட்டா? இல்ல தாத்தா, அம்மாவோட மிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அக்கா பொண்ணு. ஓ, கங்காவோட குழந்தையா? உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? எனக்கு உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் தெரியும். உன்னை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாழினி, எங்க தாத்தா இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. வாய் வாய். நீ வா, நம்ம ரூமுக்கு போய் விளையாடலாம். அம்மா, நீங்க 2 பேரும் சமத்தா விளையாடிக்கிட்டு இருங்க. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரியா? சரிப்பா, நீங்க லேட்டா கூட வாங்க. நீங்க வர வரைக்கும் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். வா யாழினி, போலாம். பாத்து போங்க 2 பேரும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல விஜய். நேத்து வரைக்கும் அம்முவை காவேரி கிட்ட பேச விடக்கூடாது, க்ளோஸா பழக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே கங்காவோட குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இங்க காவேரி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை தாத்தா. பிரச்சனையா? என்னாச்சுப்பா? நர்மதா ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னேன்ல. ஆ, அந்த பையன் இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்கான். இங்க வந்து அவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்லாம் தெரியல. அதான் அந்த மாதிரி நேரத்துல குழந்தைங்க அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? தெரியல தாத்தா. அதான் அந்த பையன் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வரட்டும், பேசி பார்க்க வேண்டியதான். அவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு துணையா கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன் தாத்தா. நான் வர்ற வரைக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா. விஜய், வர்றவன் யாரு எப்படிப்பட்டவன் எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாம இது வயசு பொண்ணு சம்பந்தப்பட்டது. இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணு. சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். அக்கா, இதுல எது வேணும்னு பாரு. இத குடு. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குடி. இதுவே போதும்டி. எதுக்கோ சேஃப்டிக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம்க்கா. அதுவும் சரிதான். சரி, இது எல்லாத்தையும் அங்கங்க மறைச்சு வைப்போம். சரி. இங்க ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? இல்ல, நர்மதா சொல்றத வச்சு பார்த்தா வர்ற பையன் ரொம்ப மோசமா இருப்பான்னு தோணுது. ஒருவேளை அவன் தனியா வராம வரப்போ கூட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தான்னா, இந்த கோவத்துல நம்மள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும்ல. அதுக்காக தான் வர்றவங்கிட்ட பேசி இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க என்னமோ சண்டை போடுறதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அதெல்லாம் கொடுங்க என்கிட்ட. அட கொடுங்கங்கற, கொடுங்க கொடுங்க. இல்ல ஒன்னாவது வச்சுக்கிறோம். இது என்னது புது வெப்பன்? கொடுங்க. கயிறு வேற. பாருங்க, யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும்.
தெரியாத்தனமா கூட நம்மளால அந்த பிரச்சனை வளர்ற மாதிரி ஆயிடக்கூடாது. யார் நர்மதா? அவன் தான் ஃபோன் பண்றான். போன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. நான் தான் சொல்றேன்ல, இங்க எல்லாரும் இருக்கும். போன் ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹாய் நர்மதா. நம்ம 2 காந்தி நகர் தானே உன் வீடு? அங்கதான் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். ஆரத்தி எதுவும் ரெடி பண்றதா இருந்தா இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோ. பாய். வேணும்னே ஒரு பொண்ணை பத்தி அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தப்பா பேச போறமேன்னு கொஞ்சமாச்சும் உறுதியில இருக்கா பாருங்க. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? ஏய் நர்மதா, எதுக்கடி இப்ப அழற? அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அவன் வரட்டும் பாத்துக்கலாம். நர்மதா, தப்பான ஒருத்தன் உன் மேல வீண் பழி சுமத்த தைரியமா இங்க வர்றப்போ எந்த தப்புமே செய்யாத நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும். அவனை தைரியமா ஃபேஸ் பண்ண. அவன் இங்க வரட்டும். அவனை பார்த்து பயப்படாம உன் மனசுல இருக்கிறத அவன்கிட்ட பேசு. நான் ரூம்குள்ள இருக்கேன். நான் அங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். ஒருவேளை நிலைமை கைமீறி போச்சுன்னா நான் வருவேன். பாத்துக்கோங்க.